உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் சிறந்து நல்ல யோகங்களை பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்லது நடக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் எப்படிப்பட்ட யோக பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அற்புதமான ஒரு முழு நிவர்த்திக்கான ஒரு சிறந்த பலன்கள். மாசி மாதம் ஒரு சிறந்த யோக பலன்களை, மாசி மாதத்தினுடைய சிறந்த முழு நிவர்த்திக்கான யோக பலன்களை இன்னைக்கு தெளிவான முறையில் பார்க்க போகிறோம். அது என்னங்க முழு நிவர்த்தி அப்படின்னா, கடந்த புரட்டாசி 29ஆம் தேதி முதல் தை 29 வரை குரு வக்ரமான காலங்கள். இந்த குரு வக்ரமான காலங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டாசி 29 முதல் தை 29 வரை 15/10/2024 முதல் 15/10/2024 முதல் 11/2/2025 வரை ஏற்பட்ட குரு வக்ர காலங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை வேதனைகள் உங்களுக்கெல்லாம் இந்த 4 மாத காலங்கள், புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி என்று சொல்லக்கூடிய ஒரு அதாவது புரட்டாசியினுடைய இறுதி பகுதி. ஆக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இந்த 4 மாத காலங்கள் கால கிரகங்கள் 4 பக்கங்களிலும் உங்களை நாசப்படுத்திவிட்டது. என்னென்னமோ சோதனைகள் வேதனைகள்லாம் உங்களை பாடா படுத்திவிட்டது. குரு இந்த வக்ர காலங்களில் குரு யார்? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் செல்வத்தை வாரி தரக்கூடியவர்கள், வேலை வாய்ப்பு தொழிலை உருவாக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவான் கடந்த 4 மாத காலங்கள் வக்ரமாக இருந்து தை 29ஆம் தேதி நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்ரமான காலங்களில் ஏற்பட்ட சோதனைகள் கொஞ்ச நஞ்ச சோதனைகள் அல்ல. உங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அதிகமான பாதிப்புகள். பார்த்தீங்கன்னா குரு வக்ர காலத்தில் நிறைய பேருக்கு செய்கிற தொழில் அடி மேல் அடி, செய்கிற தொழிலில் அடி மேல் அடி விழுந்திருக்கும். அடி மேல் அடி. என்னடா இப்படி எதை செஞ்சாலும் ஒரு படி போனால் 10 படி சறுக்குது, ஒரு படி ஏறினா 10 படி சறுக்குது என்று சொல்லக்கூடிய தொழிலில் அடி மேல் அடி விழுந்திருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், அதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் புதுசாக தொழில் ஆரம்பித்து இந்த தை மாதம் கூட ஓடாமல் அடி மேல் அடி விழுந்திருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பித்தவங்க கூட அடி மேல் அடி விழுந்திருக்கு. தை மாதத்தை நம்பி ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் அடி மேல் அடி விழுந்திருக்கும். இல்லை அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட தொழில் பாதிப்புகள், நிறைய தொழில் புதுசாக ஆரம்பித்தவங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். நான் ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது. புரிஞ்சுட்டியா? சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடனுக்கு மேலே கடன். இந்த குரு வக்ர காலத்தில் குரு தனகாரகன் இல்லையா? ஆக பொருளாதார பிரச்சனையினால கடனுக்கு மேல் கடன் ஆகக்கூடிய நிலை. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பது போல அப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் இந்த கடனால் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? வரவுக்கு மீறி செலவு வருவதனால் கடன் அதிகப்படக்கூடிய நிலை ஏற்பட்டு வருகிறது. அரசு வேலையை நம்பி இப்போ அரசு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிற காலம் இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த 4 மாத காலங்கள் அரசு வேலை, இந்த அடுத்த மாதமே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, இந்த 5 லட்சத்தை கூட மீதி ஒரு 4 லட்சத்தை அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி பணத்துக்கு ரொம்ப நம்பிக்கையாக சொல்லி பணத்தை மோசடி பண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கும். அடுத்து இடம் வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த இடமே மோசடியான இடமா இருந்திருக்கும். இல்லை பணத்தை அட்வான்ஸை வாங்கிட்டு அந்த இடத்த முடிச்சு தராமல் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், ஏமாற்றுதல் நடந்திருக்கும். இதெல்லாம் குரு வக்ர காலங்கள் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனைகள், வேதனைகள்.
அடுத்து பிள்ளைகளால் மிகப்பெரிய பிரச்சனைகள், சொன்னபடி கேட்காத பிள்ளைகள், மேலும் பிள்ளைகளுடைய காதல் பிரச்சனைகளால் மிகப்பெரிய சோதனை வேதனைகள், போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு, இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். அடுத்து நல்லா இருந்த குடும்பத்தில் கூட மிகப்பெரிய பிரச்சனைகள், நல்ல சந்தோஷமா இருந்த குடும்பத்தை கூட குழப்பங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் குருவனுடைய வக்ர காலத்தில், அதாவது நல்லவனும் பொல்லாதவனாக கை கட்டி நிற்க வேண்டிய நிலையை உருவாக்கி விட்டான், நீதிமானாக இருந்த மனிதன் கூட நீதி தவறிவிட்டான் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாக்கப்படுவதுதான் இந்த குரு வக்ரமான காலங்களில் ஏற்பட்ட சோதனைகள், வேதனைகள். ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சியாக கால கிரகங்களின் சூழ்ச்சியாக சுழட்டி அடிக்கப்பட்ட உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே, உங்களை சுழட்டி அடிக்கப்பட்ட துன்பங்கள் அடுத்து விரட்டப்படும் ஒரு அற்புதமான காலம். எல்லா பிரச்சனைகளுமே விலகக்கூடிய ஒரு அருமையான காலம். இதுதான் இந்த மாசி மாசம் நமக்கு ஏற்பட போகின்றது. இந்த அப்படிப்பட்ட மாசி மாச பலன்களைத்தான் எப்படிப்பட்ட கிரக யோகங்களோடு இந்த துன்பங்கள்லாம் விலகப் போகிறது, நல்ல சிறந்த ராஜயோகங்கள், செல்வ யோகங்கள் ஏற்பட போகிறது என்பதை தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கிய காரணம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025 ஆண்டு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுதான் முக்கியமான காரணம். அதற்கான சிறந்த யோக பலன்களை இந்த மாசி மாச பலன்களாக தெளிவாக பார்க்க போறோம். சரிங்களா? ஆக இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக உலகத்தில் ஒவ்வொரு முறை எத்தனையோ முறை பஞ்சாங்க முறை பார்க்கப்பட்டாலும் எந்த இறைவன் நம்மை படைத்திருக்கிறாரோ அவரால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படிதான் இங்கே பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரப்படி உங்கள் ஜாதகம் எல்லாரையும் படைத்த அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட எல்லாருக்குமே சரியா நடக்கக்கூடிய அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும். ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கணும், சொல்லக்கூடிய பலன் சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது. அங்க பார்த்து நடக்கல, இங்க பார்த்து நடக்கல, அவரை போய் பார்த்தேன் கல்யாணம் முடியல, இவரை போய் பார்த்தேன் கல்யாணம் முடியல, அங்க போய் பார்த்தேன் வேலை கிடைக்கல, இங்க போய் பார்த்தேன் அவர் சொன்ன மாதிரி வேலை கிடைக்கல, தொழில் நல்லா ஓடல, கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சோதனை வேதனைக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவுதான் இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக சரியாக கணித்தால் உங்கள் பிரச்சனைகளை எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே இது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்படுகின்ற பொது பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை, உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் ஒரு சரியான நிவர்த்தி கிடைக்கும். ஆகவே கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? மாசி மாச பலன்கள். இந்த மாசி மாச பலன்கள் ரிஷபராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப வழக்கம் போல் ரிஷபராசியில் குரு, மேலும் ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன், ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது, ரிஷபராசிக்கு 7, 8, 9ஆம் இடத்தில் 9ஆம் இடம் 10ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சனி.
ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் தொழில் ஸ்தானம், தசம தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி. இப்ப இது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதுதான் இந்த மாசி மாசத்தில் மிகப்பெரிய யோகம். ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ராசிக்கு அதிபதியே உச்சம் பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய செல்வ யோகம், மிகப்பெரிய தொழில் யோகம், மிகப்பெரிய பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் மீனராசியிலிருந்து அந்த மீனராசி ரிஷபராசிக்கு லாபஸ்தானமாக அமையும் பொழுது மிகப்பெரிய செல்வ யோகத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத அளவுக்கு பணம், காசு பணங்கள் கொட்டக்கூடிய யோகமாக நிச்சயமாக ஏற்படும். லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று மேலும் பரிவர்த்தனை அடைந்தால் அதை விட ஒரு சிறந்த யோகம். பரிவர்த்தனை என்பது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது. மற்றவர்களாலும் நண்பர்களாலும் தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய செல்வங்கள் சேரும். எதிர்பாராத செல்வங்கள் சேரும். திடீர் யோகத்தை ஏற்படுத்தும், பதவி யோகத்தை ஏற்படுத்தும், பேர் புகழ், பேர் பணம் புகழ் அத்தனை கொட்டக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக அமையும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த மாசி மாச கிரக அமைப்புகள்ல முதல்ல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் சந்திரன் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடத்தும் என்பது ரிஷபராசிக்கு 4ஆம் இடம். மனதில் ஏற்பட்ட சொத்து சுகங்கள், பூமி, இடம், வாசல், சொத்து சுகங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த யோகமாக ஏற்படும். உறவுகளால், சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். அதே நேரத்தில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். 10ஆம் இடத்தில் தனஸ்தானாதிபதியும் 5ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் சனி இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்கள் நிறைய புதிய தொழில் தொடங்கி மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக அமையும். சிறந்த யோகமான காலமாக இந்த பிரபஞ்ச சக்தியில் கிரகங்கள் வலிமை என்பது இந்த ரிஷபராசிக்கு மிகவும் வலிமையோடு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் வலிமை பெற்று இருப்பது புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலை ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயமாக அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்கும். அரசாங்க வேலை என்பது நிச்சயமாக உறுதியாக ரிஷபராசி கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? மேலும் இந்த சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறத பத்தி சொல்லியாச்சு. மேலும் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறார். அதாவது மீனராசிக்கு அதிபதியான குரு ரிஷபராசியில் இருப்பதும், ரிஷபராசிக்கு அதிபதியான குரு சுக்கிரன் உச்சம் பெற்று மீனராசி இருப்பதும் இதுதான் பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை, மிகப்பெரிய செல்வ முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை, மிகப்பெரிய பதவியை, பெயர், பணம், புகழ், பேரும் புகழோடு தொழில் வளர்ச்சியோடு முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு சிறந்த ஒரு காலமாக இந்த பிரபஞ்ச சக்திகள் உங்களுக்கு ஒரு ஆணித்தரமான அற்புதமான யோகத்தை தரப்போகிறது. அதுல அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற பிரபஞ்ச காலமாக இந்த யோகங்கள் இந்த மாசி மாதம் நிச்சயமாக ஏற்பட போகிறது. அதுல துளி கூட சந்தேகமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த மாசி மாதத்துடைய கிரக அமைப்புகளை பார்த்துட்டோம். முக்கியமான என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது பார்த்துட்டோம். அதுல எந்தவித சந்தேகம் இல்லை. மாசி மாதம் என்பது ரிஷபராசிக்கு எதிர்பாராத மிகப்பெரிய செல்வ யோகத்தையும், வேலை வாய்ப்பு, நல்ல அரசாங்க வேலை என்பது உறுதியாக உண்டு. கீழே ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதாவது இது பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கறதுன்னு கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா?